பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அம்மாட்ட வேண்டிக்கிறது எல்லாமே அப்படியே நடக்கும். இந்த வருஷம் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அடுத்த வருஷம் அதை நிறைவேற்றி அம்மாவுக்கு நன்றி சொல்ல வர மாதிரி தான் ஒரு தருணம் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அம்மனும் சுவாமியும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 மாசி வீதிகளின் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், திக்கு விஜயமும் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ரிஷப லக்னத்தில் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவில் வடக்கு ஆடி மேல ஆடி சந்திப்பில் பல வகை வண்ணப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு திருக்கல்யாண மேடை அமைக்கப்பட்டு இருந்தது. சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடனும் மீனாட்சி அம்மனும் மணக்கோலத்தில் தனித்தனி வாகனங்களில் மேடையில் எழுந்தருளினர். தொடர்ந்து வேத விற்பனைகளால் மந்திரங்கள் முழங்க மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் கண்டு சாமி தரிசனம் செய்தனர். அமைச்சர்கள் சேகர்பாபு, மூர்த்தி, பிடிஆர், பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். சுமங்கலி பெண்கள் பட்டு சேலை உடுத்தி சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் கல்யாணத்தின் போது தங்களது மஞ்சள் கயிறினை மாற்றிக்கொண்டு வழிபட்டனர். நாங்கள் சென்னையில இருந்து வந்திருக்கோம் திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக. மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு தாலி கயிறு எல்லாரும் மாத்திரம் 31 வருஷம் கழிச்சு என் புருஷன் கையால திருப்பி நான் தாலி கயிறு போட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் நாமக்கல்ல இருந்து வந்திருக்கோம். அம்பாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் பார்க்கறதுக்காக வேண்டிய வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. சாமியோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அவங்க கிட்ட வந்து கும்பிட்டா கண்டிப்பா எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும்ன்றது பரிபூர்ணமான உண்மை.